ஏங்க ஒரு உசுர் போனா மட்டும்தான் இந்த உலகத்துல ஏத்துக்கிறீங்க. பொழைக்கிறதுக்கான ஒரு விஷயமும் பண்ணி கொடுத்தேன். ஆனா அவளுக்காக, குழந்தைக்காக உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது ரியானான்ட்டு. அவனுக்கு தெரியாது. அவன் போன்ல ஆட்டோ ரெக்கார்ட் போட்டிருக்கா தான் பொண்டாட்டின்ட்டு. அது பார்த்துட்டு ஒரே பிரச்சனை. அக்கா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன, ஏன் பேசணுன்ட்டு. அப்ப அவளே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க வேண்டியதுதானு வார்த்தை மறுபடியும் விட போக, வீட்டை விட்டு கிளம்புற குழந்தைய தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக, அவனே செத்துட்டான். நீ போறியா போ, நானும் சாகுறேன் அப்படின்ட்டு. அவன் தூக்கு போட்டுட்டு கூட எனக்கு தெரியாது. எங்கேயோ வெளியே கிளம்பி பொன்னாடி பின்னாடி ஓட்டான்னு சொல்லிட்டு லாக் ஆன வீட்டு வாசல்லையே அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு தூக்கு போட்டு மறுநாள் 6 மணிக்கு தான் வந்து உள்ள இருக்கிறது நாங்க ரியலைஸ் பண்ணி உடைச்சு பார்த்தா கிச்சன்ல இருந்தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ரவி சார் வந்து பேசுறாரு பிரஸ் மீட்ல. அதுக்கு ஏகப்பட்ட எல்லாருமே ஒரு கமெண்ட், பேட் கமெண்ட் போடுறீங்க. ஆனா ஒருத்தவங்களோட லைஃப்ல குழந்தைக்காக வாழணும், குழந்தைக்காக இருக்கணும், குழந்தைக்காக அர்ப்பணிச்சுட்டு போகணும், தியாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரு மீடியால இருக்கிறதுனால பேசப்படுது. ரொம்பவே ரொம்பவே பேசப்படுது. அந்த குழந்தைக்காக தான் என் தம்பி வந்து சேர்ந்தான். அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஏன் சேர்ந்தான், இன்னைக்கு ஏன் இறந்தான் அப்படின்ற ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். இப்போ அவங்களும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இன்னொன்னு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா இறந்தது என் தம்பி தானே. இப்ப நாங்க நினைச்சு அழுவுறோம் இல்லையா? ஏங்க ஒரு உசுர் போனா மட்டும்தான் இந்த உலகத்துல ஏத்துக்கிறீங்க. ச்சே, அப்படி இருந்திருக்கலாமே, இதுக்கு வந்து பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாமே, புரிதலோட பிரிஞ்சிருக்கலாமே, அப்படிலாம் வந்து நினைப்பீங்க. ஆனா ஒரு மனுஷன் தான் வந்து தான் வாழணும், பொன்னாட்டி கூட இவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்தையும் தாண்டி குழந்தை பெத்துக்கிட்டாங்க, குழந்தைங்களுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணி முடியாத பட்சத்துல வெளியே வரும்போது அது ஏன் இவ்வளோ அவதூறு, இவ்வளோ நெகட்டிவிட்டி? அப்போ இப்போ கூட ஒரு பொட்டிக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷமா பிரிஞ்சு குழந்தைக்காக அக்செப்ட் பண்ணி ஒரு 10 days கூட ஆகல. அகைன் அவங்க மேல ஒரு சந்தேகப்பட்டு அவங்களையும் சாவடிச்சு இந்த ஆளும் செத்து போயிருக்கான். ஒரு உசுறு சாகுற அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு லைஃப்ல வந்து ஒரு கொண்டு வந்து குழந்தைக்காக வந்து வாழலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு பொண்ணுக்கு அவ உயிர் தான் போச்சு. சோ இதுதான் எல்லாரும் விரும்புறது இல்லையா? செத்தாலும் குழந்தைக்காக வாழ்ந்துடணும், குழந்தைக்காக ஒரு விஷயம் வந்து அர்ப்பணிச்சு தியாகம் பண்ணி போயிடணும். அப்படிதானே உலகம் நம்புது? நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. செத்தாலும் பரவாயில்ல, தியாகம் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு. ஏங்க குழந்தைக்காக வாழணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? நாம நல்லா இருக்கணும் நம்ம பெத்தம்மா நினைக்க மாட்டாங்களா? சொல்ற அதே உணர்வு தானேங்க அம்மா அப்பாக்கு இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கணும்னு சொல்லி தானேங்க எந்த அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. அந்த இடத்துல அவங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்ல வாழ்றாங்களோ வாழலையோ, ஆனா அது வெளியே வரணும்னு தானே நினைப்பாங்க. கஷ்டமோ நஷ்டமோ அங்கேயே செத்துப்போ, பணத்தை பார்க்க வரும்னு சொல்லி யாராவது நினைப்போமா? நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா எனக்கு இது சரியா படுது. ரவி சார் வந்து அன்னைக்கு அவர் வந்து டிசைட் பண்ணி வெளியே வந்து கெனிஷான்ற ஒரு உறவோட இருந்து அவர் வந்து ஏதோ அவரோட சந்தோஷத்துல அவர் இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற ஒரு டேலண்ட் வச்சு ஏதோ ஒண்ணு அவர் லைஃப் ரன் பண்ணணும்னு போகும்போது அவனுக்கு பெரிய ஒரு ஆப்பு வைக்கிறாங்க பாத்தீங்களா? இது நல்லதா? இல்ல. ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய பர்சனலை நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அந்த பாதிப்பு வந்து நம்ம குடும்பத்துல நடந்திருக்கு. இதே பாதிப்பு எங்க குடும்பத்துல நடந்திருக்கிறதுனால அந்த வலியை நமக்கு தெரியுது. அவர் அழுதாருன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த வலி தெரியுது. ஆனா இதுலயும் சில சாக்கடைங்க பேட் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, என்னம்மா நடிக்கிறா பா அப்படின்ட்டு. மனசாட்சி இல்லாத மிருகங்களா? கொஞ்சமாவது புரிஞ்சு ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸோட விளையாடுங்க. விமர்சனம் பண்ணணும்னு பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணணும்னு பண்ணாதீங்க, நாசமா போயிடுவீங்க.